84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 69ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் இரண்டாம் குடியேற்றம். இந்த புத்தகம் பால் சக்கரியா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பு KV ஜெயஸ்ரீ அவர்களால் தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இரண்டாம் குடியேற்றம் அப்படின்ற இந்த சிறுகதை தொகுப்பு மலையாள கதைகள், அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த கதைகள் வந்துட்டு நம்ம சாதாரணமாக கடந்து போகிற கதைகளாக இருக்காது நம்ம படிக்கும்போது. ஏன்னா ஒரு வறுமையை ஃபஸ்ட்டு கதையில் சொல்லியிருப்பாங்க. ஒரு அப்பா தன்னோட பசங்களுக்கும் தன்னோட மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாமல் அவ்வளவு வறுமையில் இருந்திருப்பார். அந்த வறுமையை அவங்க அதில் எப்படி காட்சிப்படுத்தி இருப்பாங்க அப்படின்றதும், அதற்காக அவர் எடுக்கிற முயற்சிகள், அந்த வறுமையை போக்குறதுக்காக அவர் என்னவெல்லாம் ட்ரை பண்ணுறாரு, கடைசி எந்த அளவுக்கு அவர் ஒரு முடிவை எடுக்கிறாரு அப்படின்றதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே மனசை உழுக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் அந்த கதையில் ஒரு சின்ன பையன், அந்த நபரோட மகன் வருவாங்க. இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற இந்த கான்வர்சேஷன் இங்கே இருக்கிற இந்த அரசியல் சூழலை பயங்கரமாக குஷின் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கதைகளுமே சொல்லியிருக்கும். இந்த இரண்டாம் குடியேற்றம் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பெயர் வச்சிருக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு கதையோட பேர் தான். இரண்டாம் குடியேற்றம் அப்படின்னா அந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஏற்படுற குழப்பங்கள், அங்கே என்னெல்லாம் நடக்கும், அங்கே எப்படி இருக்கும், தான் வாழ்க்கை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே வேரோட பிடுங்கிட்டு போய் நட்டு வைக்கிறது, என்ன மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது அப்படின்றதையெல்லாம் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் உனக்கு மனநல பாதிப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பொண்ணை ஒரு லெட்டர் எழுதுவாங்க அந்த டாக்டருக்கு. எனக்கு இது மாதிரியெல்லாம் தோணுது, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்க, எனக்கு இப்படி தோன்றதால எனக்கு எதுவும் பிரச்சனையா, எனக்கு இப்படி தோன்றது நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பொண்ணுக்கு ஏற்படுற குழப்பங்களையும் கேள்விகளையும் அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகாக நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிகிற ஒரு கதையா இருக்கும். இப்படியே நம்மளை சுற்றி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணி அதை ஒரு கதையா மாத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனை கதைகளுமே இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே படிச்சு பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சிறுகதை தொகுப்பு இது. இது மலையாளத்துல இருந்து தமிழுக்கு வந்திருக்கு அப்படின்றதாலேயே மலையாள கதைகளை நம்ம படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த புத்தகம் இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. நீங்க இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நன்றி.